ஐஜிசிஎஸ்சி கிரேட் 10 மேத்ல ஈஸியான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுதான் மிச்ச ஃப்ராக்ஷன்ஸ்க்குலாம் ஒரு பேஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்கு வேணும். அப்பதான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். எக்ஸைஸ் 5.3ல 1a இந்த சம் பாருங்க 1/3 + 1/3 ரொம்ப சிம்பிளான சம். கிரேட் 6ல சால்வ் பண்ணக்கூடிய சம். இந்த இதை பார்ப்போம். டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இந்த சம் பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கா, இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போதும். ஸோ 2 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும் 3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம். டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ அடுத்த சம் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு பி சம் பார்க்கலாம். 3/7 plus 2/7. 3/7 plus 2/7. டினாமினேட்டர் சேமா இருக்கா? டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 3 plus 2 5. 5/7. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. டைரக்டா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி சம்ஸை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.